நமச்சிவாய நம. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்திரன் இளம்பரை போல் ஏற்றி நன்றி மறந்தன ஞான பொழுதில் புண்ணிய வைத்தறி போட்டியில் பாலும் தெளிந்தேனும் பாகும் அறுப்புமில்லை நாளும் கலங்குனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணி சங்கத் தமிழ் நெஞ்சும் சாயனம். இறைவனிடம் நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது முதல்ல நாயகப்பெருமானை தான் நாம் வணங்குகிறோம். நாயகப்பெருமானிடம் நாம் எதை கேட்கின்றோம்? சங்கத்தமிழ் மூன்றும் சங்கத்தமிழ் அறம் பொருள் இன்பம் இயல் இசை நாடகம், இந்த மூன்று இச்சாசக்தி கிரியாசக்தி ஞான சக்தி என்பதை மூன்று. இந்த மூன்றையும் நிறைவேறிடம் நாம் வாழ்க்கை எப்படி நாடாத்தி செல்ல வேண்டும் என்பதற்கு நாம் எப்படி கடைபிடித்து வாழ அப்படி என்ற முறைக்கு இந்த மூன்றையும் விநாயகப் பெருமானிடம் நாம் கேட்கின்றோம். இயல் இசை நாடகம், இந்த மூன்றும் கிரியாசக்தி இச்சாசக்தி ஞான சக்தி, இந்த மூன்று நிலைகளையும் நாம் பெற்றுக்கொண்டால் நம்முடைய அறிவு கடல் பரந்து விரிந்த சாலமான புத்தி உடையவர்களாக நாம் வாழ்க்கையை நடாத்தி செல்வோம். அறம் தர்மம் செய்ய வேண்டும். நான் பொருளாதார பொருள், நமக்கு தேவையுள்ள பொருட்கள் நமக்கு தேவைப்படும், அதை வழங்க வேண்டும். இன்பம் மகிழ்ச்சி, நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். தர்மம் என்றால் என்ன? அகிம்சை வழியில தர்மம். எல்லா உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்தும் நம் உயிர் போன்று நாம் பாவித்து அதன் மீது அன்பு செலுத்த வேண்டும். அறம் பொருள், எந்த பொருளையும் நாம் நம்முடைய உழைப்பின் மூலமாக அந்த பொருட்களை நாம் சேகரித்து சம்பாதித்து அதில் மகிழ்ச்சி அடைய வேண்டும். குறுக்கு வழியிலேயோ தவறான வழிகளிலேயோ பல வழிகளில் இப்பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் சிதறடையும். எந்த வழியில் நாம் பணங்கள் சம்பாதிக்க வேண்டும், எப்படி உயர்ந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றெல்லாம் நாம் நினைப்போம். அந்த எண்ணங்கள் நமக்கு வரக்கூடாது. நம்முடைய உழைப்பில் நாம் உழைத்து சம்பாதித்து அதில் வர்ற வருவாயில் வைத்து நாம் மகிழ்ச்சி அடைவது தான் மகிழ்ச்சி ஆகுமே தவிர, அதை தான் இறைவனிடம் கேட்க வேண்டும். நமக்கு இப்படிலாம் தவறான கொள்கையில் நமது மனது செலுத்தக்கூடாது, போகக்கூடாது, தர்மம் செய்யாமல் இருக்கக்கூடாது என்கின்ற நிலையை நாம் இறைவனிடம் அந்த மூன்று இயலிசை நாடகம் அறம்பொருள் இன்பம் ஞானாசக்தி கிரியாசக்தி இச்சாசக்தி, இந்த மூன்றையும் இறைவன் நமக்கு வழங்கிவிட்டார். நாம் எந்த வாழ்க்கையில் தவறுகளோ எந்த விதமான குற்றங்களும் நாம் அதை உணர்ந்து நடந்தால் நாம் மனது செய்ய தகவலாது. இதை செய் இன்னதை செய்யாதே என்பது நமக்கு மனநிலை, நமது மனம் உறுத்தும். இதைதான் இறைவனிடம் நாம் கேட்க வேண்டும்.